ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், பக்தருடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? பக்தர்களுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விவரங்கள்? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் 6 படிகளில் 5ஆம் படை திருக்கோயில் ஆகும். இந்த திருக்கோயிலில் வருடத்திற்கு ஒரு முறை ஆடி கிருத்திகை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த நிகழ்ச்சி ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழாவாக 5 நாள் நிகழ்வாக நடைபெறும். இந்த ஆடி கிருத்திகை நிகழ்வு இன்று 3வது நாளான இன்று நிகழ்ச்சியில் இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு காவடி எடுத்துட்டு பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து பால் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி மற்றும் மயில் காவடி போன்றவற்றை எடுத்து மலைக்கோவிலில் குவிந்துள்ளனர். மூலவர் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருக்கின்றனர். இவர்கள் எடுத்து வரும் காவடிகள் திருக்கோயில் மலை மீது காவடி மண்டபத்தில் செலுத்தி வருகின்றனர். மேலும் மூலவர் முருகப்பெருமான் இன்று காலை அதிகாலை சிறப்பு அபிஷேகங்கள் இதெல்லாம் நடைபெற்றுள்ளது. முருகப்பெருமானுக்கு இந்த கிருத்திகை தினம் என்பதால், முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் என்பதால் முருகப்பெருமானுக்கு தங்க கவச அலங்காரமும், தங்க வேலும் மற்றும் வைர கிரீடமும், தங்க பச்சைக்கல் மரகத மாலையும் அணிவிக்கப்பட்டுள்ளது. மலைக்கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து சாமி தரிசனம் காவடி எடுத்து தரிசனம் செய்து வருவதால் திருக்கோயிலின் சார்பில் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் மற்றும் அறங்காவலர்கள், கோயில் நிர்வாகத்தினர் தொடர்ந்து பால், பழம் மற்றும் போன்றவற்றை பக்தர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அன்னதானமும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது அமைச்சர் சேகர்பாபு, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்வதற்காக மலைக்கோயிலிருந்து 365 படிக்கட்டுகள் ஏறி சாமி தரிசனம் செய்தார். சிறப்பு தரிசனம் செய்த அவருக்கு திருக்கோயில் சார்பில் மலர் மாலை மற்றும் பிரசாதங்களை திருக்கோயில் நிர்வாகத்தினர் வழங்கினார்கள். திருத்தணி பாதுகாப்பு பணிகளுக்காக ஒரு 2000 போலீசார் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மாலை தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.